தொலைக்காட்சியில் விளம்பரம் இல்லை, செய்தித்தாளில் விளம்பரம் இல்லை, வண்ண சுவரட்டி இல்லை, வரவேற்பு வளைவுகள் இல்லை. இது மாதிரி ஒரு க்ரௌடு திருநெல்வேலி வரலாற்றில் இதுவரையும் வந்ததில்லை. உதயநிதி போகிற இடத்துல டல்லு, அண்ணன் ஸ்டாலின் போகிற இடத்துல டல்லு, கனிமொழி போகிற இடத்துல டல்லு, எல்லாம் டல் அடிச்சிட்டு. திமுக வரலாற்றில் இது மாதிரி ஒரு சோகமான தேர்தலை நான் பார்த்ததில்லை. பேசுகிறதுக்கே ஆள் இல்லை. திமுக காரங்களே திமுகவுக்கு ஓட்டு போடுகிற நிலையில் இன்னைக்கு இல்லைங்கிறது நான் போகிற இடத்துல எல்லாம் பார்க்குறேன். போன இடமெல்லாம் சக்ஸஸ். தவேக்காக்கு வெற்றி உறுதி. சாதியை ஒழிக்க வந்த திமுகவுக்கு நிலைமை பாருங்கள். 200க்கு மேற்பட்ட சாதி குழுக்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை, கல்லாப்பட்டினா கல்லாவில் வாங்கி தானே போடுவாங்க. இவங்க எல்லாரும் வாங்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு கொடுக்கறத கல்லாப்பட்டிங்கிறாப்புல. ஆமாம், அதில் திருமாவளவனுக்கெல்லாம் தவிர்க்க முடியாமல் தான் அந்த கூட்டணியில் இருக்கார். அவர் நினைச்சது நடக்கலை. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமும் வலியும் அவரை துரத்தி கொண்டு தான் இருக்கிறது. கூட்டணியில் இருக்காங்க, இது பொருந்தாத கூட்டணின்னு முடிவெடுத்துட்டாங்க. விருப்பம் இல்லாமல் கல்யாணத்தை செய்து வச்சிட்டாங்க. ஆனால் ஈர்ப்பும் காதலும் நேசமும் இன்னொரு ஆளுக்கு கூட. அப்படி இன்னைக்கு ஆகிப்போச்சு தமிழ்நாட்டு அரசியலில். அப்போ கள்ளக்காதல் தாவேக்காவோட இருக்கு. ஆமாம், கள்ளக்காதல் இருக்கு. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். சார், நம்முடைய பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியில் நேற்று தேர்தல் நடந்துச்சு. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவாயிருக்குன்னு சொல்லி அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் சொல்லுது. எஸ்ஐஆரை சரி பண்ணதுனால இந்த வாக்குப்பதிவா, இல்லை வேறு சரியான கவனிப்பா? இல்லை, கவனிப்பு இல்லை. அதாவது இளைஞர்கள் அரசியலில் இருந்து அந்நியமாகித்தான் நின்று கொண்டிருந்தார்கள். இதுவரைக்கும் நின்றுட்டு தான் இருந்தாங்க. அவங்க அரசியலில் பங்கெடுக்கிறது இல்லை. தலைவர் விஜயனுடைய வருகை இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ரசாயன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. கெமிக்கல் ரியாக்ஷன். ஆமாம், பயங்கரமான ரசாயன மாற்றம். ஜனநாயக தேர்தலில் பங்களிக்க வேண்டும் என்று இளைஞர்கள் முடிவெடுத்தது இந்த தேர்தலில் தான். எனக்கு தெரிஞ்சு 65% தாண்டாது. இதுக்கு முன்பு உள்ள இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி ஈடுபாடே பங்களித்திருப்பாங்க. இவ்வளவு இன்வால்மெண்ட், இந்த ஈடுபாட்டோடு வருவது இப்போது தான். அதுக்கு என்ன காரணம்? விஜயனுடைய வருகை தான். இந்த வாக்குப்பதிவுக்கு காரணம் விஜய் தான். சரி, அப்போ தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் ஓகே. பாண்டிச்சேரியில் நேற்று நடந்தது. தமிழ்நாட்டிலையும் இந்த அதிசயம் நடக்கும். நீங்கள் சொல்கிறீங்க பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி இவ்வளோ அதிக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்ததுன்னா அதுக்கு தலைவர் விஜய் தான் காரணம்னு. ஆனால் அதே மாதிரி தானே நேற்று நடைபெற்ற கேரளா மற்றும் அஸ்ஸாமில் உள்ள தேர்தலையும் ஒரு அபரிமிதமான வாக்குப்பதிவு நடந்தது. அங்கேயும் 75 அஸ்ஸாமில். கேரளாவில் கிட்டத்தட்ட 70 வந்திருக்கு. ஆட்சி மாற்றம் கேரளாவிலையும் நடக்க போகுது, அஸ்ஸாம்லேயும் நடக்க போகுது. அதிகாரத்தில் இருக்கிறவர்களை தூக்கி எறிவதற்கு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். சரி சார், திருநெல்வேலி தூத்துக்குடியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திரு விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். எண்ணிலடங்கா கூட்டம் மக்கள் பார்த்து, பொதுமக்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள். விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வருத, ஒரு சரியான திட்டமிடல் இல்லாமல் அவர் ஒரு இடத்துல போக்கே இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அவர் மாநிலம் முழுக்கும் பிரச்சாரம் செஞ்சால் இன்னும் அவருக்கான ஆதரவு மிகவும் பெருகுமே. ஆனால் ஏன் போகாமல் ஒரு திட்டமிடம் இல்லாமல் இருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. போகிற முடிவெடுத்துட்டாரு. இன்றைக்கி என்ன காரைக்குடிக்கு போகிறாரு, நாளைக்கு கடலூர் போகிறாரு, கடலூர்லேருந்து திட்டக்குடி வரைக்கும் போகிறாரு, போயிட்டே தான் இருப்பார். 12ஆம் தேதி எங்கள் நார்வலுக்கு போகிறாரு. அதனால் பிரச்சாரத்தையெல்லாம் நாடு தழுவிய ஒரு பிரச்சார பயணம் போட்டாச்சு. இத்தனைக்கும்
தொலைக்காட்சியில் விளம்பரம் இல்லை, செய்தித்தாளில் விளம்பரம் இல்லை, வண்ண சுவரொட்டி இல்லை, வரவேற்பு வளைவுகள் இல்லை. தலைவர் வராது, பேசுகிறது, இவ்வளோ பெரிய கூட்டம். நான் வெங்கடாசலபதி அவர்கள் எழுதின புத்தகத்தை படித்தேன், வஉசிக்கு வரலாறு. திருநெல்வேலி ஒரு முக்கியமான ஊர் தென் தமிழகத்தில். வஉசி அங்கே பேசினார், பாரதி முகாமிட்டிருந்தார். இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தினுடைய தொடக்கம் திருநெல்வேலியில் தான் ஆரம்பிச்சு. வஉசி பேச்சை கேட்க தாமிரபரணி கரையில் வெள்ளம் போல் மக்கள் திரளுவார்கள். நேற்றைக்கு ஒரு ஆய்வாளர் எனக்கு ஃபோன் பண்ணி, சம்பத்து, உன் மேலே கோபத்தில் இருந்தேன்டா, என் கோபமெல்லாம் போச்சுடா, நீ நல்ல முடிவு தாண்டா எடுத்த அப்படின்னு சொன்னார். நீங்கள் தாவேக்கால சேர்ந்தது கோபத்திலே இருந்தாராம். பெரும் கோபத்தில் இருந்தேன், நீ இந்த முடிவு எடுத்தது தப்புன்னு நான் என் வீட்டுக்காரிகிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஏன் தப்பு சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு அவள் என்ன திட்டிகிட்டு இருப்பா. இன்றைக்கி நான் அதை கண்ணால் பார்த்துட்டேன். இது மாதிரி ஒரு க்ரௌடு திருநெல்வேலி வரலாற்றில் இதுவரையும் வந்ததில்லைன்னு சொன்னார். பேச்சும் அப்படி ஜனங்களை போய் தொட்டுடுச்சு, மக்களோட நெருங்கிட்டார். எம்ஜிஆர் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தில்ல, காமராஜர் ஆட்சி வேணும்னு உங்களுக்கு ஒரு கவலை இருந்தில்ல, அண்ணா ஆட்சி மீண்டும் வராதான்னு உங்களுக்கு ஒரு இது இருந்தில்ல, எல்லாம் தீர்த்திடலாம் அப்படின்னு சொன்னால எனக்கே நம்பிக்கை வந்துச்சு அப்படிங்க. அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குது. அவர் இன்னும் பூரணமாக வெளிப்படுத்தலை, தன்னை பூரணமாக வெளிப்படுத்தலை. ஆனால் அவர்கிட்ட ஒரு மேஜர் பிளான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் தொடங்குதுன்னு நினைக்கிறேன்னு ஒரு கற்றறிந்த ஓய்வு பெற்ற பெரிய ஆய்வாளர் என்னோட ஃபோனில் சொன்னார். அதை இப்போ நீங்கள் குறிப்பிட்டதான் என்னுடைய கேள்வியும். அதாவது அவர் சென்ற இடமெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-12 தொகுதியில் மட்டும்தான் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் 234 தொகுதியில் நீங்கள் முழுமையாக போட்டிடுறீங்க. இந்த இருக்கக்கூடிய 10 நாட்களில் இந்த ஃபுல் தொகுதி 12 தொகுதி தான் கவர் பண்ணியிருக்காரா? ஆமாம். நேற்றுக்கு எத்தனை தொகுதி? திருநெல்வேலி நேற்றுக்கு போவே இல்லையே, நேற்று லீவ் இல்லை, ரெஸ்ட் இல்லை. இல்லை முந்தா நாள் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி 4 மாவட்டத்தை சேர்த்து ஒரே இடத்துல நீங்கள் பண்ணீங்க. ஆமாம். ஆனால் இப்போ 12ஆம் தேதி கன்னியாகுமரி போகிறது திட்டமிட்டிருக்கீங்களே. கன்னியாகுமரி போக வேண்டிய காரணம் என்னென்னா, பெரிய ஆச்சரியம், 6 தொகுதி எங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சாதகமாக இருக்குது, நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், நான் தான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்கிறீங்க. ஆனால் மாநில இந்த மாதிரி ஒரு வேட்டைக்கு போகக்கூடியவங்க வந்து மாநிலம் முழுவதும் 6 தொகுதி சாதகமாக இருக்குது. விஜய் வந்தாருன்னா வெற்றி வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி ஆயிடும்னு ஒரு நம்பிக்கை கன்னியாகுமரியில். எங்கள் தலைவர் வந்துட்டாருன்னா போதும் அப்படின்னு அங்கே இருக்கிற தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அதுக்காக போகிறாரு. ஏன்னா வெல் நோன் கேண்டிடேட்டு கிடையாது. இப்போ மகேஷ்ன்னு சொல்லி ஒரு தான் கன்னியாகுமரியில் விட்டுருக்காங்க. அவன் ஒரு பட்டப்பகலே பட்டா போடுறாள். கன்னியாகுமரி தொகுதிக்கு போட்டியிடுற திமுக சீட்டு வாங்குவதற்காகவே கருணாநிதிக்கு ஒரு செலவு வச்சான் ஒரு ஊரில். சுரேஷ் ராஜன் நாகர்கோவில் நிற்கணும்னு விரும்பினார். அறிவாலயத்திலேயே இருந்த ஒரு தான் அங்கே வந்துட்டான் நாகர்கோவிலுக்கு. யார்? ஆஸ்டின்னு சொல்கிறீங்க? ஆஸ்டின். இப்போ பிஜேபி கட்சி என்ன செய்தது? நடக்கக்கூட முடியாது அண்ணன் காந்திக்கு, அவரை கொண்டு போய் கேண்டிடேட்டாக போட்டது. அப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பு தாவேக்காவுக்குன்னு அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தலைவர் போகிறதா எனக்கு நான் அவர்கிட்ட கேட்க முடியாது. சொந்த மாவட்டம் இல்லையா? சொந்த மாவட்டம். செய்தி வந்திருக்கு. நான் 12ஆம் தேதி போகணுன்னு நினச்சா விருகம்பாக்கம் அங்கே ஒரு பெரிய வழிப்பறி கொள்ளைக்காரன் எம்எல்ஏ இருக்கான். இப்போ மீண்டும் அவனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. திமுக காரங்க எல்லாம் வேலை செய்யலை. அங்கே ஒரு புகழ்பெற்ற மாநகராட்சி உறுப்பினர் தனசேகரன், அவர் தான் சீட்டு கேட்டார். கேகநகர் தனசேகரன். தனசேகரன் அவரெல்லாம் ஊரை காலி செய்துட்டு போயிட்டாங்க. நான் கோயம்புத்தூரில் பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது நான் தங்கியிருந்த விடுதியில் வந்து ரூம் போடுறார். தேர்தலில் ஒரு பகுதி செயலாளர், மாநகராட்சி மன்ற உறுப்பினர் தன் சொந்த கட்சி வேட்பாளருக்கு வேலை பார்க்க தயாரில்லை, இன்னொரு இடத்துக்கு போய் ரூம் போடுறான்னா என்ன அர்த்தம்? வேலை செய்யலன்னு அர்த்தம். திமுக காரங்களே திமுகவுக்கு எதிராக இருக்கான். திமுகவுக்கு பிரச்சாரம் எல்லாம் டல்லு. உதயநிதி போகிற இடத்துல டல்லு,
அண்ணன் ஸ்டாலின் போகிற இடத்துல டல்லு, கனிமொழி போகிற இடத்துல டல்லு, எல்லாம் டல் அடிச்சிட்டு. திமுக வரலாற்றில் இது மாதிரி ஒரு சோகமான தேர்தலை நான் பார்த்ததில்லை. பேசுகிறதுக்கே ஆள் இல்லை. இன்றைக்கி அவங்களுக்கு பக்கமேளம் வாசிக்க 4-5 பேரை வச்சுருப்பாங்க. திராவிட தமிழர் இயக்க பேரவைத் தலைவர்னு ஒரு ஆள் சுபவி, அவர் ஆளை காணலை. அவர் கூப்பிடவே இல்லை போல தெரியும். கூப்பிடலை. சேலம் அருள்மொழி காணலை. தங்கச்சி மதிவதினி காணலை. ஆசிரியரை வரக்கூடாதுன்னு திமுக வேட்பாளர்கள் சொல்கிறான். ஏன்? அவர் இந்து விரோதி. அதுதானே பிரச்சாரமே பண்ணுறாங்க. யார் சொல்கிறது? திமுக வேட்பாளர் வரக்கூடாது, வந்தால் ஜெயிக்காது. அப்படி ஆசிரியரே அவமானப்படுத்திட்டாங்க. இல்லை, கடந்த 5 ஆண்டு காலமாக அதானே சொன்னீங்க. சனாதனத்தை ஒழிப்போன்னீங்க, இந்து விரோதமாக திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஸ்டாலின் பேசட்டுமே. ஸ்டாலின் பேசட்டும், உதயநிதி பேசட்டும். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சரி, பேசுகிறவங்கள ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்க? அதை அழகாக படித்து தெரிஞ்சு அழகான மொழியில் பேசுகிற ஆற்றல் பெற்றவன் என்னுடைய நல்ல நண்பர் ராஜா மட்டும்தான். ஏன் தெரியல உங்களுக்கு? ராசாவுடைய ஒளிப்பதிவு வெளியாகி அவர் வந்து பிரச்சாரத்துக்கே போகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி தகவல் இருக்க. அப்படி சொல்கிறாங்க. அவரையும் கட் பண்ணிட்டாங்க, அவரையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே யாரும் பேசக்கூடாது, இவங்க 3 பேர் தான் பேசணும். ஒரு அறிவியக்கம் சொற்பொழிவாளர்களின் சொர்க்கம் என்று பேசப்பட்ட திமுக மேடை மாலை நேரத்து பல்கலைக்கழகம் என்று அண்ணா சொன்ன இந்த மேடையில் இன்னைக்கு இந்த 3 பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் பேசுகிறதுல ஒரு கணிசமான தொகை கிடைக்குமானா ஓராண்டு காலத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை அது வச்சு நடத்துகிற பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி? இன்னொரு இவங்க ஏதாவது பேசி பின்னடை வந்துருமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. இது என்ன பின்னடை வருது? ஆட்சியில் செய்ய சாதனைகளை சொல்லி தானே வாக்கு கேட்க போகிறாங்க. பேசின்னா என்னடா எடப்பாடின்னு கேட்பான். இப்படியெல்லாம் வந்து இப்போ ஓட்டு பின்னடை வந்துடும். கிருஷ்ணமூர்த்தி மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், சிவாஜி. ஆமாம், நிறைய சிவாஜி இருக்காங்க அங்கே. அவங்களுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு இல்லை. கொள்கை பரப்பு செயலாளர் நவரச நாயகன், திண்டுக்கல் லியோனி, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த சபாபதி மோகன், ஆழ்வார் தமிழுக்கு தன்னை அடிமையாக்கி கொண்ட என் மதிப்பிற்குரிய அண்ணன், என்னாலும் என் நன்றிக்குரிய அண்ணன் ஜெகத்ரட்சகன், அண்ணாவினுடைய அருமை நண்பர் அண்ணாமலையின் அருந்தவ பேரன் எழிலரசன், 4 பேர் கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு கட்சிக்கு. ஆமாம், 8 பேர் துணை பொதுச் செயலாளர். எல்லாரையும் க்ளோஸ் பண்ணி கட்சியை ஒரு குடும்பத்துக்கு கையில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் திமுக காரங்களே திமுகவுக்கு ஓட்டு போடுகிற நிலையில் இன்னைக்கு இல்லைங்கிறது நான் போகிற இடத்துல எல்லாம் பார்க்குறேன். நீங்கள் பிரச்சாரத்துக்குலாம் போனீங்களா? எப்படி இருக்குது சார் தாவேக்கான வாய்ப்புகள்? நான் வந்து கோவை ஈரோடுக்கு போனேன், மேற்கு தொகுதி, அண்ணா முத்துசாமி தொகுதி. அங்கே ஒரு தம்பி ஆனந்த மோகன் நிற்கிறான். ஒரு 10 ஆண்டு கால மன்றத்தில் இருந்தவன், இளைஞரணி செயலாளராக இருந்தவன் களத்தில் நிற்கிறான். ஈரோடு மேற்கில் வெளில போகிறோம். அங்கே மட்டும்தானா? இல்லை, நான் போன இடமெல்லாம் சக்ஸஸ். தவேக்காக்கு இப்போ வெற்றி உறுதி. இப்போ உங்கள் தலைவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது, சாலை மார்க்கமாக போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, தொண்டர்கள் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்து வண்டியில் மோதுற மாதிரி நிறைய விபத்துக்கள்லாம் ஏற்பட்டுருக்கு. தொடர்ந்து இது வந்து 1 முறை 2 முறை கிடையாது, தொடர்ந்து இந்த மாதிரி ஏற்பட்டுட்டு இருக்கு. ஒரு சரியான பாதுகாப்பு ஏற்பாடு இல்லையா? இல்லை நீங்கள் வந்து அந்த இளைஞர்களை கட்டுப்படுத்துவதற்கு குழந்தைகளை கொண்டு வராதீர்கள்னு சொல்லியாச்சு, முதியவர்கள் வராதீர்கள்னு சொல்லியாச்சு, நோயிற்றவர்கள் வராதீங்கன்னு சொல்லியாச்சு, மூத்தவர்கள் வயதில் மூத்தவர்கள் வராண்டான்னு எங்கள் தலைவர் திருப்பி சொல்லியாச்சு. ஆனாலும் வருகிறான். இல்லை, நான் சொல்கிறது வந்து சாலை மார்க்கமாக போகிற அரசியல் கட்சி உயிர்ப்போடு இயங்குகிறது என்பதற்கு இதுதான் அடையாளம். நாகராஜா திடலில் கலைஞர் பேச வர்றார். கலைஞருக்கு கார் முன்னாடி ஓடுனவன் யாருன்னா நான். அப்படி ஒரு வெறி இருந்துச்சு. அந்த வெறி தான் ஒரு கட்சி இயக்குவது. அந்த வெறி இன்னைக்கு திமுகவில் போச்சு, அதிமுகவில் போச்சு, தாவேக்காவில் மட்டும்தான் இருக்கு. ஒரு சில விபத்து அடி இப்படி பட்டுறோம், ஜாக்கிரதையாக ஓட்டணும். ரஜினிகாந்த் கூட சொல்லியிருக்கார், தம்பிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்,
பின்னாடி போகிறதுல பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கோம். எங்கிருந்து வராங்க? இல்லை, அது ஒரு கட்டுப்பாடு இல்லையா உங்கள் தொண்டர் மற்றும் உங்க ரசிகர்கள் மத்தியில்? கட்டுப்பாடு இல்லை, இது ஆர்வம் தானே. இல்லை, ஆர்வம் வந்து அதாவது உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு சில ஆர்வம் இல்லை, உயிரை பயணம் வைத்தாவது தலைவர் பேச்சை கேட்கணும்னு இருக்கிற தொண்டர்கள் இருக்கிற பாசறைங்க இது. இல்லை, அது ஓகே. அதை வந்து ஏதாவது ஒரு கூட்டத்தில் பேசும்போது அந்த மாதிரி இது பண்ணலாம், போகலாம், பார்க்கலாம். ஆனால் அவருடைய காருடைய பின்னாலே போய் தேவையில்லாத விபத்து, அவர்களும் பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட இல்லை, நீங்கள் அப்படி நிபந்தனை விதிக்கிறீங்க. 52 நிபந்தனை, 42 நிபந்தனை, 4998 பேர் தான் வரணும், இந்த நேரம் தான் பேசணும், நிபந்தனையெல்லாம் விதிக்கும் பொழுது அந்த தொண்டனுக்கு ஒரு நெஞ்சில் ஒரு நிலநடுக்கம். என்ன தலைவருக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, போவண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சுக்கிட்டு வர்றோம். இது ஒரு பெரிய புரட்சி என்ன கேட்டால். தூத்துக்குடியில் கூட பார்த்ததில்லை. தூத்துக்குடியில் கூட அவர் பிரச்சார பயணத்தில் விதிமீறல்கள் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி 12 வழக்குகள் அவர் மேலே. அதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது தேர்தல் வழக்கு தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் சார பாம்பு கூட இல்லை, இது சும்மா தண்ணி பாம்பு. தண்ணி பாம்பு இல்லை, ஓனா சும்மா இதெல்லாம் வருதா. சரி 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 சார். இப்போது அதாவது உங்கள் தலைவர் குறிப்பிட்டு பேசும்போது சொல்கிறாரு, இந்த திமுக கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணி, இதுக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அது என்ன சார் கல்லாப்பட்டி கூட்டணி? நிறைய பேருக்கு இன்னும் புரியலையே. கல்லாப்பட்டி கூட்டணின்னா 8 பேர் நிற்கிறாங்க திருமாவளவன் கட்சியில். செலவழிக்கிறது திமுக. மறைந்து கொண்டிருக்கிற மதிமுகவில் 4 பேர் நிற்கிறாங்க. செலவழிக்கிறது திமுக. 200க்கு மேற்பட்ட சாதி குழுக்கள், சாதியை ஒழிக்க வந்த திமுகவுக்கு நிலைமை பாருங்க. 200க்கு மேற்பட்ட சாதி குழுக்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ரூபா கொடுத்துட்ருக்காங்க. இல்லை, கல்லாப்பட்டினா கல்லாவில் வாங்கி தானே போடுவாங்க. இவங்க எல்லாரும் வாங்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு கொடுக்கறத கல்லாப்பட்டிங்கிறாப்புல. ஆமாம், அதில் திருமாவளவனுக்கெல்லாம் தவிர்க்க முடியாமல் தான் அந்த கூட்டணியில் இருக்கார். அவர் நினைச்சது நடக்கலை. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமும் வலியும் அவரை துரத்தி கொண்டு தான் இருக்கிறது. அதனால தான் நான் காட்டுமன்னார் கோவிலில் தனியாக நிற்கிறேன்னு சொல்லி முடிவெடுத்து தமிழ்நாட்டு அரசியலில் நான் கவனம் செலுத்த போகிறேன், அப்படி என் கட்டுப்பாட்டில் இருந்து கட்சி போயிடுமோன்னு ஒரு கவலை அவருக்கு வந்ததுனால தான் அந்த முடிவு எடுத்தார். இப்போ அதுலேயும் பின்வாங்கிட்டார். இப்போ அதுலேயும் பின்வாங்க வச்சுட்டாங்க. யாரும் பின்வாங்கிறது இல்லை, இவங்க வைக்கிறாங்க. இது இவங்களுக்கு வேலையே தான். அங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்கான். மாப்பிள்ளை எல்லாருக்கும் அரசியல் வாழ்க்கையை முடிச்சிருவான் இந்த தேர்தலோட. யாருடைய மாப்பிள்ளை? திராவிட மாப்பிள்ளை. ஓகே. மதிமுகவும் அப்படி தான். அதிமுக முடிஞ்சிச்சு இல்லை. அதான் அந்த சலசலப்புன்னு சொல்கிறீங்களே, அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா எல்லாரும் காசு வாங்கிட்டா அமைதியாக தானே இருக்கணும். மதிமுக கரைஞ்சி போச்சுன்னா அது உங்களுக்கு தெரியுமா? அந்த கட்சிக்கு துணை பொதுச் செயலாளர் போயிட்டான். மல்லை சத்யா சொல்கிறீங்களா? இல்லை, ஆடுதுறை முருகன் இருந்தேன், அந்த துணை பொதுச் செயலாளர் போயிட்டான். யாரெல்லாம் போனால் எந்த மாடு போச்சுன்னே தலைவன் வைகோவுக்கு தெரியாது. மாடுகள் பூரா போயிட்டுருக்கு, மந்தையை பார்த்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் தேமுதிகவுலேயும் ஒரு முக்கியமான நபராக கருதப்பட்ட மீசை ராஜேந்திரன் கூட ரிசைன் பண்ணிட்டார். அந்த அம்மா எடுத்த முடிவு இந்த தேர்தலில் நிற்கவங்களுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சியை தவிர தேமுதிக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா திமுகவை எதிர்ப்பதற்காகவே தொடங்கப்பட்ட கட்சி அது. அண்ணா திமுகவை எதிர்ப்பதற்கு இல்லை, திமுகவை எதிர்ப்பதற்காகவே தொடங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில் அதனுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அந்த நோக்கத்தில் தான் கட்சியை தொடங்கினார். பயணம் தொடக்கம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அவர் வியர்வையில் சேர்த்த வெள்ளி காசுகளை வைத்து அவர் கட்டிய கோயம்பேடு மாளிகை சாலை போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்று சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ஏழை பங்காளன் டிஆர் பாலு அதை உடைச்சு நொறுக்கினார். அன்றைக்கு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டார். ஒரு ஊமை காயம் அவரை அழுத்தி கொண்டே இருந்தது. அவர் தொடர்ந்து நலிவையும் மெலிவையும் சந்திப்பதற்கு அந்த சம்பவம் தான் காரணம். தனக்கு மாலை சூட்டிய மணாளனுக்கு இவ்வளவு உளைச்சலை தந்த கட்சியை கூட போய் சேரலாமான்னு கூட ஒரு கண யோசிக்கலை. 0.5% வாக்கு கூட இல்லாத தேமுதிகவுக்கு 10 இடங்களும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்தவர்கள் 8% வாக்கு பெற்றிருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு
8 இடம் கொடுப்பதற்கு 8 முறைக்கு மேலே அவரை படையெடுக்க வச்சுட்டாங்க அறிவாலயத்துக்கு. அதனால் தேமுதிக தொண்டர்கள் என்னைக்கும் திமுகவை ஏற்றுக்கிடவே மாட்டான். அதற்கு மீசை ராஜேந்திரன் ஒரு உதாரணம். அவர் தான் கட்சியில் இன்னும் பெரிய பொறுப்பில் வேற இருக்கார். அதனால் தேமுதிக அது ஒரு அந்த இவன் மட்டும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவருடைய புதல்வர் விஜய் பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில். ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெறுகிற இடம் நோக்கி முந்தி வந்தவர். அதனால் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. வேறு யாரும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை, பிரேமலதா உட்பட. சரி சார், உங்கள் தலைவர் திருநெல்வேலியில் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். காங்கிரஸ் கட்சியில் உண்மையான காங்கிரஸ் கட்சி எங்களோட தான் இருக்காங்க. ஆமாம், அப்படி சும்மா இது ஒரு மேடை பேச்சுக்காக சொல்கிறாரா, இல்லை உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியினர் வந்து உங்களை நோக்கி வர்றாங்களா? வந்தாச்சுங்க. எங்கே வந்திருக்காங்க ஒன்றும் தெரியலையே. கேளுங்க, நான் மாதவரம் கூட்டத்தில் பேசுகிறேன். மாதவரத்தில் மேடைக்கு ஒரு ஆள் வர்றாரு, எனக்கு பொன்னாடை போடுறாரு, நான் காங்கிரஸ்ன்னு சொல்கிறாரு என்கிட்ட. சரி, ஆமாம், நான் தான் இந்த பகுதியில் காங்கிரஸுக்கு வட்டார தலைவராக இருக்கேன், நான் இப்போ தாவேக்கு ஆதரவு ஆயிட்டேங்கிறார். தமிழ்நாடு பூரா இந்த ரசாயன மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. இன்னைக்கும் இந்த என்ன மிதுன் சக்கரவர்த்தியா பிரவீன் சக்கரவர்த்தி அவர் சொல்கிறார், கிரீஷ் சோடங்கர் அவர் சொல்கிறார். அதை தாண்டி கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி, எல்லாரும் இன்னைக்கும் திமுகவை எதிர்த்து பேசிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு பேர் கூட்டணியா? இல்லை, அதனால அவங்க தாவேக்காவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி எடுத்துக்க முடியுமா? இல்லை, அந்த மைண்ட் செட் உள்ளவங்க தான் தாவேக்காவுக்கு வாக்களிக்க முடிவெடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க, இப்போதைக்கு கூட்டணியில் இருக்காங்க. இது பொருந்தாத கூட்டணின்னு முடிவெடுத்துட்டாங்க. விருப்பம் இல்லாமல் கல்யாணத்தை செய்து வச்சிட்டாங்க. ஆனால் ஈர்ப்பும் காதலும் நேசமும் இன்னொரு ஆளுக்கு கூட. அப்படி இன்னைக்கு ஆகிப்போச்சு தமிழ்நாட்டு அரசியலில். அப்போ வந்து கள்ளக்காதல் வந்து தாவேக்காவோட இருக்கு. ஆமாம், கள்ளக்காதல் இருக்கு. இப்போ அந்த அவங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படி வந்தாச்சு. ஓட்டெல்லாம் வந்தாச்சு. எங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன கை குலுக்குறாங்க காங்கிரஸ்காரன். பேராவூரணியில் இருக்கார், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கவர். எனக்கு ஃபோன் பண்ணி நான் தாவேக்காவுக்கு ஒரு இதுக்கு முடிவெடுத்துட்டேன், தாவேக்காவுக்கு ஆதரவாக வேலை பார்க்க போகிறேன்னு பேராவூரணியிலேருந்து சொல்கிறார். அதனால தான் ராகுல் காந்தி கூட தமிழ்நாட்டுடைய பிரச்சாரத்திற்கு, திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்கிற ஒரு செய்தி இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை? வரமாட்டாருன்னு மட்டும் இல்லை, அவருக்கு ஸ்டாலின் பேரையே சொல்லலையே பாண்டிச்சேரியில். ஆமாம், அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது அங்கே காங்கிரஸ் இப்போ தொகுதி பங்கீடில் கிட்டத்தட்ட நெருக்கி வாங்கிட்டாங்க சீட்டு. ஆனால் மேஜர் பார்ட்னர் திமுக பேரை ராகுல் காந்தி சொல்லவே இல்லை. இதுதான் காங்கிரஸ்காரனுக்கு மனநிலை. தொண்டனுக்கு மனநிலையை தலைவன் எதிரொலிச்சிட்டான் ராகுல் காந்தி. இடையில புகுந்து விளையாடுனது யாருன்னு தெரியும். அண்ணன் பாசி, அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ், மல்லிகார்ஜுன கார்கே, இதெல்லாம் பெருந்தொகை பரிமாறி, அதனால தான் செல்வ பெருந்தொகையாக இப்போ எல்லாரும் கூப்பிடு. அதான் அவருக்கே மனச்சாட்சி குத்தி கிழிக்குது. நான் தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த பொறுப்பில் எல்லாம் இருக்க மாட்டேன், ஸ்ரீபெரும்புதூர் மக்களுக்காக உயிரை கொடுப்பேங்கிறார். ஒரு ரெசிக்னேஷன் எழுதி வாங்கிட்டாங்க. இப்போ அவர் சொல்லிட்டார், நான் ஸ்ரீபெரும்புதூர் மக்களுக்காக நான் உயிரை கொடுக்க போகிறேன்னு சொன்னார். ஸ்ரீபெரும்புதூரில் அவர் தோப்பார். ஓகே சார், நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.